Hi family, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ராஜலட்சுமி பேசுறேன். இந்த வீடியோல நீங்க பார்க்க போறது ஷார்ட் டைம் பீரியடா இருக்கு குரூப் 2 prelims எக்ஸாம்க்கு. சோ டைம் வேஸ்ட் பண்ணாம படிங்க. யூனிட் 8 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. யூனிட் 8 பொறுத்தவரைக்கும் திருக்குறள் எதுவும் படிக்க மாட்டாதீங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு 11 क्वेश्चन கிட்ட கேட்க போறாங்க. சோ அது வந்து அதிக வெயிட்டேஜா இருக்கும். மினிமம் ஒரு 7 क्वेश्चंस ஆச்சு கேட்கலாம் திருக்குறள்ல இருந்து. ஓகேவா? சோ 4ல இருந்து 7 क्वेश्चन அப்படி மைண்ட் வச்சுக்கோங்க. ஆனா கண்டிப்பா சொல்றேன் யூனிட் 9 பொறுத்தவரைக்கும் நம்மளோட பேசிக் கிளாஸ் ஸ்டடிஸ் கிளாஸஸ் இருக்கு. ஓகேங்களா? அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் டெஸ்ட்னு சொல்லிட்டு தனியா கொடுத்துருக்கேன். அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா இருக்கும். சரிங்களா? ஸோ அதையும் கண்டிப்பா படிச்சாகணும். மிஸ் பண்றாதீங்க. சரியா? ஸோ யூனிட் 8 யூனிட் டார்கெட் பண்ணிட்டா வேலை முடிச்சு நினைக்காதீங்க. மேக்ஸ் இருக்கு. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 12 ஹவர்ஸ் கண்டென்ட்டுங்க. அதை தாண்டி வேற எதுவும் தேவையில்லை. ஓகேவா? அப்படி தேவைன்னா கூட ரீசனிங்ல ஒரு 4 கிளாஸ் போட்டுருக்கேன். அந்த 4 கிளாஸே போதுமானது. அந்த கான்செப்ட் புரிஞ்சுட்டு போனாலே சீட்டிங் அரேஞ்ச்மெண்டா இருக்கட்டும், பிளட் ரிலேஷன்ஸா இருக்கட்டும், அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிளாஸஸ் எல்லாமே அவங்களுக்கு போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ அது புரிஞ்சுக்கிட்டாலே போது நீங்கள் அழகான சிம்பிளாக போட்டலாம். அடுத்தது ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறோம் குரூப் 1 பொறுத்த வரைக்கும் ஐயா டைம் பத்தல, இந்த எக்ஸாம் முடிக்க முடியல அப்படிலாம் பண்ணவே கூடாது. ஃபர்ஸ்ட் தெரிஞ்ச கொஸ்டின் வேகமாக முடிக்கணும். ஓகேவா? நிறைய பேர் என்ன பண்றீங்கன்னா இந்த கான்செப்ட் மட்டும் ஃபர்ஸ்ட் போனால் மட்டும் பத்தாது. ரைட்டா? நீங்க ஒரு சில ரொம்ப சின்ன சின்ன கொஸ்டின்ஸும் படிக்கணும். ஆனால் அதை பண்ண மாட்டீங்க. ரொம்ப ரொம்ப தப்பு பண்றீங்க. அதாவது ஒன்று கான்செப்ட் படிக்கிறேன், நான் ஜிகே படிக்க மாட்டேங்கிறீங்க. இல்லை நான் ஜிகே மட்டும் தான் படிப்பேன், ஒன்லைன் நம்பர் படிப்பேன், ஆனால் கான்செப்ட் படிக்க மாட்டேங்கிறீங்க. ரெண்டுத்தையும் கொஞ்சம் டச்சப் வச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இம்பார்ட்டன்ட் டேஸ் கண்டிப்பாக படிச்சா ஆகணும். அதே கண்டிப்பாக ஒரு பிரச்சனை 2 பிரச்சனை வரதான் போகும். ரைட்டா? அது இல்லாமல் ஸ்கீம்ஸ் நீ வரைக்கும் அந்த இந்த சாப்பாடு ஸ்கீம் வந்து நல்லா ஓடிட்டு இருக்கு. நல்லா தான் கேட்டுட்டு 2 தடவை கேட்டாங்க கண்டிப்பா. ஸோ சில ஸ்கீம்ஸ் எல்லாம் கண்டிப்பாக கேட்பாங்கன்னு தெரியும். ஒரு 5 ஸ்கீம் இருக்கும், அதுலேருந்து கண்டிப்பாக ஒன்று வந்துடும். ஓகேங்களா? ஸோ தயவு செஞ்சு அதை மிஸ் பண்ணாதீங்க. அதை பற்றி ரொம்ப டெப்த்தாக படிச்சுக்கணும். ஓகேவா? நம்ம டெப்த்தாக ஒரு கான்செப்ட் பற்றியும் படிச்சுக்கணும். அடுத்த ஜிஎஸ்டியா இருக்கட்டும், இந்த மாதிரி சில ஸ்டாண்டர்டான கொஸ்டின்ஸ்லாம் கண்டிப்பாக படிச்சிடும், மிஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம குரூப் 1லேயே பார்த்தீங்கன்னா 169 கொஸ்டின்ஸில் ஒரு 70 கொஸ்டின்ஸ் டேரக்ட் கொஸ்டின், அதாவது எக்ஸாக்டாக என்ன இருக்கா அப்படியே வந்துருக்கு. புரியுதுங்களா? மற்றதுலாம் தான் இப்போ நம்ம வந்து 2 கொஸ்டினா 3 கொஸ்டினா 4 கொஸ்டினா கொடுத்துருப்போம் ஒரு கான்செப்ட் மாதிரி. அதாவது 4 கொஸ்டின் சேர்த்தா ஒரு கொஸ்டின் அந்த மாதிரி கேட்டுருப்பாங்க. புரியுதா? ஸோ அதெல்லாம் நான் என்ன சொல்றேன்னா, இப்போ நீங்க நம்மள்ட்ட ஜாயின் பண்ண கூட நான் சொல்ற டெஸ்ட் சீரிஸ் தான் ஃபர்ஸ்ட் முடிக்கணும். ஃபிலிம் சிலபஸ் பேஸ்ட் டெஸ்ட் சீரிஸ். ஓகேங்களா? அது 30 டெஸ்ட் அதை முடிக்கணும். அடுத்த ஜிகே டெஸ்ட் சீரிஸ் 32 இருக்கு, அதை முடிக்கணும். புரியுதுங்களா? இதுக்கப்புறம் கான்செப்ட் கிளாஸஸ் முடிக்கணும். அதுக்கப்புறம் மைண்ட் மேப். இந்த ஒரு நீங்க ஒரு ஆர்டரை ஃபர்ஸ்ட் பண்ணா வேலை முடிச்சு அழகா முடிச்சாலும் எல்லாத்தையும் கவர் பண்ணிடலாம். புரியுதுங்களா? ஐயன் நம்மள இந்த 22 ஒழுங்கு முடிச்சுட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. சரியா? ஸோ இதெல்லாம் தான் என்னோட ரெக்வஸ்டா இருக்கும். ஸோ இருக்கிற இந்த 40 டேஸை எவ்வளவு எஃபெக்டிவ் பண்ணணும் அந்த அளவுக்கு பண்ணுங்க. மேக்ஸா இருக்கட்டும், அடுத்த ஜிஎஸ்ல இருக்க ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ் அதெல்லாம் கவர் பண்ணிக்கோங்க. தமிழும் இங்கிலீஷ்ல தயவு செஞ்சு 95 கம்மியாக எடுத்துடாதீங்க 100. சரியா? அதே மாதிரி நிறைய பேர் இன்னும் என்ன நம்பிட்டு இருக்கா 6th and 10th வரைக்கும் படிச்சா மட்டும் போதும் அப்படின்னு நினைக்க முடியும். சொல்றேன் அது குண்டு தூக்கி போற மாதிரி தான் இருக்கும். பட் தயவு செஞ்சு 12th வரைக்கும் படிச்சிருக்கேன். சொல்ல போனா ஓல்டு புக்லேயே அது படிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். புரியுதுங்களா? சிலபஸ்ல இருக்கிறதுல ஓல்டு புக் என்ன இருக்கோ அதை மட்டும் படிச்சா கூட போதும். புரியுதுங்களா? ஸோ ரொம்ப டெப்தா போய் ஓல்டு புக் படிக்கிறது. நியூ புக்ஸ் எல்லாத்தையும் கண்டிப்பாக முடிச்சிடுறீங்க. அது இல்லாம ஒரு 7 கொஸ்டினோ 8 கொஸ்டினோ கண்டிப்பா ஓல்டு புக்ல கேட்பாங்க. அதே நீங்க சிலபஸ்ல இருக்கிறது என்ன அதை மட்டும் பார்த்தா போதும். அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 பேஜ் தான் இருக்கும் டோட்டலாக கவர் பண்ணீங்கன்னா ஓல்டு புக்கை. ஸோ கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, நல்லா படிங்க, ப்ரிப்பேர் பண்ணுங்க. டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்ஸ்ல கொடுங்க. அடுத்த குரூப் 1 எக்ஸாம் மெயின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் டீடைல்ஸ் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3000 தான், 66 டெஸ்ட். அதே நீங்கள் ஒரு 135 டெஸ்ட் வேணும் ஆசைப்பட்டீங்கன்னா 510 rupees ஃபீஸ். ஓகேவா? ஸோ இண்டிவிஜுவல் கைடன்ஸா லாஸ்ட் டைம் ஸ்டேட் 9 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி குரூப் 2 டீலும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 பேர் கிளியர் பண்ணிருக்காங்க. குரூப் 4 6 பேர் கிளியர் பண்ணிருக்காங்க. ஒரே விஷயம் தான், யாரா இருந்தாலும் நீங்கள் பிளான் பண்ணி படிச்சீங்கன்னா கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? உங்கள் கடலூர்ல வந்து பார்த்தீங்கன்னா சூசிங் சென்டர் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ 10th 11th ஆரம்பிச்சிருக்கோம். உங்கள் ஃபேமிலி சர்க்கிள் யாராச்சும் இருந்தாங்கன்னா வந்து ஷேர் பண்ணி சொல்லுங்க. ஓகேவா? ஸோ ஆரம்பத்தில் இந்த வெளியே போகணும்னு ஆசை வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இங்கேயே அவங்களுக்கு கவர்மெண்ட் எக்ஸாம்னா என்ன ஒரு விழிப்புணர்வு, அப்போ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதை எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம், ஒரு ஐஐடி எக்ஸாம் எப்படி படிக்கணும், ஒரு நீட் எக்ஸாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், இது மாதிரி எல்லாமே நம்ம வந்து அவங்க என்ன தேவையோ அந்த ஸ்டேஜில் அவங்களுக்கு வந்து ஸ்டடீஸை கஷ்டம்லாம் கொண்டு போகணும் பிளான் பண்ணிருக்கோம். வேற எதுவும் கிடையாது. ஓகேவா? ஸோ நல்லா பண்ணுங்க, படிங்க. டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் கொடுங்க. நம்ம பெய்ட் ரெஸ்பான்ஸ்க்கு ஒரு விஷயம் சொல்லிடுறேன், டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. எனக்கு வந்து ரிப்ளை பண்ணுங்க, டெய்லி மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? நானும் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவேன், அது ரிப்ளை பண்ணுங்க.